கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருந்து தி நியூக்ளியஸ் டாபிக்ல இருந்து நம்ம ஆப்ஜெக்டிவ் ஒன் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. தி மாஸ் ஆஃப் நியூட்ரல் கார்பன் ஆட்டம் இன் கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஜென்ரல் அட்டாமிக் மாஸ் எப்படி டிபைன் பண்ணியிருக்கோம்னா 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 12 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அப்போ மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம் என்ன வந்துருன்னா 12U வருது. அதனால வந்து கார்பன் 12 இருக்கிற ஆட்டம்க்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து எக்ஸாக்டா அதனுடைய மாஸ் எவ்வளவு இருக்குன்னா 12U இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி மாஸ் நம்பர் ஆஃப் ஏ நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா மாஸ் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் தான் நம்ம நியூக்ளியான்ஸ் சொல்லுவோம். ஒரு நியூக்ளியஸ்ல எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம மாஸ் நம்பர் சொல்றோம். அப்படின்னா தி நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன் தி நியூக்ளியஸ் இஸ் known as மாஸ் நம்பர்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. as compared to carbon 12 atom carbon 14 atom has அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கார்பன் 12 எடுத்துக்கிட்டோம்னா கார்பன் 12 எத்தனை புரோட்டான் இருக்குன்னா 6 புரோட்டான். அதாவது அட்டாமிக் நம்பர் 6 மாஸ் நம்பர் 12 6 புரோட்டான் இருக்கும் 6 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ மொத்த 12ன்றது மாஸ் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் நியூட்ரான் பிளஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான். அப்போ ஆல்ரெடி 6 புரோட்டான்ஸ் இருக்கனால நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் போட்டா 6ன்னு வந்துருது. இதே கார்பன் 14 ஆட்டம் எடுத்துக்கணும்னா அதுல வந்து 6 புரோட்டான்ஸ் இருக்கும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 6 புரோட்டான் இருக்கு. அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் போட்டு 8 வருது. அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் கார்பன் 14 வந்து 8 இருக்கு. நம்பர் ஆஃப் நியூட்ரான் இன் கார்பன் 12 வந்து 6 இருக்கு. அப்படின்னா கார்பன் 14ல 2 நியூட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா கம்பேர் டு கார்பன் 12ன்றது. அப்போ 2 நியூட்ரான்ஸ் இன் கார்பன் 12 இஸ் கிரேட்டர் தென் தி கார்பன் 14ல வந்து 2 நியூட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு கார்பன் 12 விட. ஆனா எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி மாஸ் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் கேட்டிருக்காங்க. மாஸ் நம்பர் பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஹைட்ரஜன் எடுத்துட்டீங்கன்னா H11 இருக்கிறோம். அப்ப இங்க மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் ஈக்குவலா இருக்கு. மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோன்னா மாஸ் நம்பர் வந்து கிரேட்டர் தென் அட்டாமிக் நம்பர் வரும். அதனால சம்டைம்ஸ் மோர் தென் அண்ட் சம்டைம்ஸ் ஈக்குவல் டு இட்ஸ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி கிராஃப் ஆஃப் ஏ லான் R/R0 versus லான் A அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர் R equal to radius of a nucleus and A its mass number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜென்ரலா வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் எடுத்துங்க. அப்போ வால்யூம் எப்படி எழுதலாம் 4/3 pi r cube எடுத்துட்டு தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4/3 pi r cube எடுத்துக்கணும். வால்யூம் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் எடுத்துங்க. அப்போ r cube டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 3/4 pi into A வந்திருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். அப்போ R cube is equal என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா some constant அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு இந்த A போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க கியூபிக் ரூட் எடுத்தோம்னா R is equal to கியூபிக் ரூட் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் வர கான்ஸ்டன்ட் R0 போட்டு A power 1/3 போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் R/R0 is equal to A power 1/3 அப்படின்னு எழுதிங்க. இப்போ லாக் எடுத்தீங்கன்னா ரெண்டு சைடுல R/R0 is equal to log A power 1/3 எப்படி எழுதலாம்னா 1/3 log A அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து இங்க கிராஃப் வரையும் போது y ஆக்சிஸ்ல ln R/R0 எழுதுறோம், x ஆக்சிஸ்ல ln A எடுக்கிறோம். அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து y ன்னு வந்துருது, இது வந்து x ன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா y is equal 1/3 x ன்னு வருது இல்லையா? அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு வந்துருக்கணும். அப்போ கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. Let FPP, PN and NN denote the magnitudes of the nuclear force by a proton on a proton, by a proton on a neutron, and by a neutron on a neutron respectively. When the separation is 1 fermi-meter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் பாத்தீங்கன்னா இது நியூக்ளியன்ஸ்னால வராது, சார்ஜ்னால வராது. அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட்னால என்ன சொல்லணும்னா இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் புரோட்டான் நியூட்ரான்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆன்சர். அப்படின்னா 6th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லெட் protons and proton and neutron denote the magnitudes of the net force by a proton on a neutron and by a neutron on a neutron respectively. Neglect the gravitational force when the separation is 1 fermi-meter. அதாவது ஏன் 1 fermi-meter சொல்றாங்க? 1 fermi-meter அந்த ஆர்டர்ல இருக்கும்போது தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்ளிகபிளா இருக்கும். இப்போ புரோட்டான் எடுக்கிறீங்க, புரோட்டான் நியூட்ரான் எடுக்கிறீங்க.
அடுத்து நியூட்ரான் நியூட்ரான் எடுக்கிறீங்க. இப்போ நெட் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா புரோட்டான் புரோட்டானுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். சரிங்களா? ஆனா வந்து புரோட்டான் நியூட்ரானுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்காது. நியூட்ரான் நியூட்ரானுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்காது. ஆனா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எல்லாத்துலயும் இருக்கும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா புரோட்டான் புரோட்டான் மட்டும் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கிறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால நெட் ஃபோர்ஸ் வந்து பிட்வீன் புரோட்டான்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆனா புரோட்டான் நியூட்ரானுக்கும் நியூட்ரான் நியூட்ரான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் எடுத்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து பிட்வீன் புரோட்டான்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two protons are kept at a separation of 10 nanometer. Let Fn and Fp be the nuclear force and the electromagnetic force between them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நேனோமீட்டர்னு வந்துருச்சு இல்லையா? ஆக்சுவலா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எப்போ வரும்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஃபெர்மி மீட்டர் இருந்தால் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து வந்திருக்கும். அப்போ நேனோமீட்டர் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதனால வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வெரி கிரேட்டர் தென் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியான்ஸ் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ஃபெர்மி மீட்டர் இருந்தால் தான் அது எஃபெக்டிவா இருக்கும். அதனால 10 நேனோமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியர் 10 நேனோமீட்டர் வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நியூக்ளியர் ஃபோர்ஸ் எஃபெக்டிவா இருக்காது, கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. As the mass number A increases, the binding energy per nucleon in a nucleus அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியானுக்கும் அந்த மாஸ் நம்பருக்கும் நம்ம கிராஃப் வரையும் போது எப்படி இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாஸ் நம்பரை பொறுத்து என்ன இருக்குன்னா இந்த கிராஃப் வந்து இப்படி மாறி இருக்கும். மாஸ் நம்பரை பொறுத்து இந்த மாதிரி வந்துருக்கும், இப்படி வந்துருக்கும். ஸோ அப்போ வந்து பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் என்ன ஆகுதுன்னா இட் வேரிஸ் இன் a way that depends on the actual மாஸ் நம்பரை பொறுத்து மாறுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is a wrong description of binding energy of a nucleus அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is the energy required to break a nucleus into its constituent nucleons. அதாவது ராங் டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படி பைண்டிங் எனர்ஜி எவ்வளவு கம்பைன் ஆகிறது எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி இருக்கோ அவ்வளவுதான் தேவைப்படும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இட் இஸ் தி எனர்ஜி மேட் அவைலபிள் when free nucleons combine to form a nucleus. இதுவும் கரெக்ட் தான். அதான் நியூக்ளியர் ஃப்ரீ நியூக்ளியன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்றது எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அந்த எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜியா இருக்கு. அடுத்து இட் இஸ் தி சம் ஆஃப் தி ரெஸ்ட் மாஸ் எனர்ஜிஸ் ஆஃப் இட்ஸ் நியூக்ளியன்ஸ் மைனஸ் தி ரெஸ்ட் மாஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் தி நியூக்ளியஸ். நியூக்ளியன்ஸா இருக்கும்போது மொத்த மாஸ் எனர்ஜியும் மைனஸ் நியூக்ளியஸா இருக்கும்போது இருக்கிற எனர்ஜியும் மாஸ் எனர்ஜியும் நம்ம செப்பரேட் பண்ண கிடைக்குதுன்னா பைண்டிங் எனர்ஜி கரெக்ட். இட் இஸ் சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல் தி நியூக்ளியன்ஸ் இன் தி நியூக்ளியஸ். இது அதை பொறுத்து இருக்காது. கைனடிக் எனர்ஜியை பொறுத்து பைண்டிங் எனர்ஜி கிடையாது. அதனால ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் டின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ஒன் ஆவரேஜ் ஆஃப் லைஃப் அப்படி ஆவரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா ஆஃப் லைஃப் ஃபார்முலா வந்து 0.693 டிவைட் பை லாம்டான்னு தெரியும். இதே மீன் லைஃப்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 பை லாம்டான்னு தெரியும். அப்படின்னா இது பார்க்கும்போது இது ரெண்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போட்டோம்னா ஆஃப் லைஃப் டிவைட் பை மீன் லைஃப் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க 0.693 வருது. அப்படின்னா மீன் லைஃப் இஸ் ஈக்குவல் டு டி பை 0.693. அப்படி தானே டினாமினேட்டர் கம்மியா இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் அதிகமா இருக்கும். அப்படின்னா மீன் லைஃப் வந்து கிரேட்டர் தென் ஆஃப் லைஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க. அப்போ வந்து மோர் தேன் ஆஃப் அண்ட் தி ஆக்டிவ் நியூக்ளியர் ஆஃப் தி நியூக்ளியர். அதாவது ஆவரேஜ் லைஃப் பண்றது இந்த ஆவரேஜ் லைஃப் பண்றது மோர் தேன் ஆஃப் லைஃப் ஆஃப் தி நியூக்ளியர் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a radioactive decay, neither the atomic number nor the mass number changes. Which of the following particle is emitted in the decay அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு என்னென்ன டிகே இருக்குன்னா ஆல்பா டிகேன்னு ஒன்று இருக்கு, அடுத்து பீட்டா பிளஸ் டிகேன்னு ஒன்று இருக்கு, பீட்டா மைனஸ் டிகேன்னு ஒன்று இருக்கு. ஆல்பா டிகே நடந்துச்சுன்னா 2 புரோட்டான் நம்பர் குறையும், 4 அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் குறையும், மாஸ் நம்பர் 4 குறையும். பீட்டா பிளஸ் டிகே என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான் வந்து என்ன ஆயிரும்னா நியூட்ரான் பிளஸ் பாசிட்ரானா மாறிடும், அடுத்து நியூட்ரினோவா ப்ரொடியூஸ் ஆயிடும். இந்த பாசிட்ரான் எமிட் பண்ணிடும். அப்போ புரோட்டான் நியூட்ரானா மாறிடுது இல்லைங்களா? அப்போ மாஸ் நம்பர் மாறாது. அப்போ ஆனால் வந்து அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை 1ன்னு வந்துடும். அதே பீட்டா மைனஸ் டிகேல என்ன ஆகும்னா நியூட்ரான் வந்து கன்வெர்டட் இன்டு புரோட்டான், நியூட்ரான் ஸ்பிளிட் இன்டு புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான் பிளஸ் ஆன்டி நியூட்ரினோவா வந்துடும். அப்போ ஒரு எலக்ட்ரான் எமிட் பண்ணுது. அப்போ நியூட்ரான் வந்து புரோட்டானா மாறதுனால மாஸ் நம்பர் மாறாது, அட்டாமிக் நம்பர் ரைஸ் பை 1ன்னு வந்துடும். அடுத்து காமா டிகே நடக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாமிக் நம்பரும் மாறாது, மாஸ் நம்பரும் மாறாது. இந்த காமா டிகேன்றது காமா எமிஷன் ஒரு போட்டான். சரிங்களா? இந்த போட்டான் எமிட் ஆகும்போது காமா போட்டான் எமிட் ஆகும்போது அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ரெண்டுமே மாறாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
during a negative beta decay அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெகட்டிவ் பீட்டா டிகே வரும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் பீட்டா டிகேனா எலக்ட்ரான் எமிட் ஆகும். அப்போ நியூட்ரான் வந்து ஸ்பிளிட் இன்டு புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் பிளஸ் ஆன்டி நியூட்ரான் எடுத்துக்கணும். அப்படின்னா வந்து இந்த எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது. அப்போ நியூட்ரான் இன் தி நியூக்ளியஸ் டிகேஸ் பை எமிட்டிங் அண்ட் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 13th வந்து ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A freshly prepared radioactive source of half-life 2 hours emits radiation of intensity which is 64 times the permissible safe level. The minimum time after which it would be possible to work safely with these sources அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆக்டிவிட்டி வந்து 64 டைம்ஸ் ஆஃப் ஆக்சுவலாக பர்மிசிபிள் ஆக்டிவிட்டியா இருக்கு. அப்போ வந்து நமக்கு என்ன வருதுன்னா A0 by A equal to 64 வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த A0 by A இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம 2 பவர் n போட்டுக்கலாம். அதாவது என்னன்றது நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் போட்டுக்கலாம். அதை இங்கே கம்பேர் பண்ணீங்கன்னா 2 பவர் n is equal to 64 வருது. 2 பவர் 6 equal to 64 2 பவர் 6 எழுதலாம். அப்படின்னா இங்கே சாரி 2 பவர் n இங்கே 2 பவர் n equal to 64 2 பவர் 6 எழுதும்போது பேஸ் சேமா இருக்குன்னா பவர் ஈக்குவல் பண்ணிக்கிங்க n equal to 6. அப்போ 6 ஆஃப் லைஃப்க்கு அப்புறமா பெர்மிசிபிள் சேஃப் லெவலுக்கு வந்துடும். அப்படின்னா ஒரு ஆஃப் லைஃப்க்கு டைம் வந்து 2 ஹவர்ஸ் தான். 6 ஆஃப் லைஃப்க்கு டைம் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா. அதாவது 6 into 2 6 into 2 எவ்வளவு சொல்லுங்க 12. அப்படின்னா 12 ஹவர்ஸ். ஆஃப்டர் 12 ஹவர்ஸ் வந்து பெர்மிசிபிள் சேஃப் லெவலுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The decay constant of a radioactive sample is lambda. The half-life and the average life of the sample are respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃப் ஈக்குவல் டு ln 2 அதாவது 0.693 சொல்லுவாங்க, அது ln 2 டிவைட் பை லேம்டான்னு இருக்கும். இதே மீன் லைஃப்க்கு என்ன பண்ணலன்னா 1 by லேம்டா வரும். அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃப்க்கு ln 2 by லேம்டா, மீன் லைஃப்ன்றது ஆவரேஜ் லைஃப், அது 1 by லேம்டான்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An alpha particle is bombarded on nitrogen 14 as a result of a oxygen 17 nucleus is formed and a particle is emitted. This particle is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா நைட்ரஜன் 14 இது 7 பிளஸ் ஒரு ஆல்பா பார்ட்டிகல் ரெண்டு அட்டாமிக் நம்பர் 4 மாஸ் நம்பர் இருக்கும். இது கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் 17 ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. இங்க 7 plus 2 என்ன வரணும்னு சொல்லுங்கப்பா 9 வரணும். இங்க ஆல்ரெடி 8 இருக்குன்னா இங்க நமக்கு நியூவா ஃபார்ம் ஆகிற ஒரு பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அட்டாமிக் நம்பர் 1 இருக்கும். அடுத்து இங்க மாஸ் நம்பர் பாருங்க, இங்க 14 இங்க 4னா 18 இருக்கு. 18னா இங்க 17 தானே இருக்கு. அப்புறம் ரிமைனிங் இங்க 1 இருக்கு. அப்படின்னா இது 1 அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் வந்து 1 இருக்கிறது ஒரே ஒரு எலிமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா புரோட்டான் மட்டும்தான். அப்படின்னா புரோட்டான் பார்ட்டிகல் வெளியே வருது அப்படின்னு நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ல எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 grams of cobalt 57 kept in an open container, beta decay with a half-life of 270 days. The weight of the material inside the container after 540 days will be never very nearly அப்படின்றாங்க. half-life 270 days. அதனால 540னா நமக்கு 2 half-life முடிஞ்சிருக்கும். 2 half-life முடியறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாதி எலிமெண்ட் டிகே ஆயிருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் பாதி எலிமெண்ட் டிகே ஆயிருக்கும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் பாதி எலிமெண்ட் டிகே ஆயிருக்கு, அடுத்து பாதி எலிமெண்ட் டிகே இருந்தாலும் ஆனா கோபால்ட்ல பீட்டா டிகே மட்டும் தானே நடந்திருக்கு. இப்போ நிறைய கோபால்ட் இருந்தாலும் அதுல ஒரு பீட்டா பார்ட்டிகல்ஸ் தானே வெளியே வருது. அப்படின்னா வந்து என்ன ஆகுது உங்களுக்கு அந்த ஆட்டம்ல பீட்டா பார்ட்டிகல் தவிர மற்றபடி அந்த ஆட்டம் அப்படியே தான் இருக்கும். ஒரு பீட்டா பார்ட்டிகல் மட்டும் தான் எமிட் ஆயிருக்கு. அதனால வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சேமா தான் இருக்கு தவிர நேச்சர் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால மாஸ் வந்து ஸ்லைட்டா தான் குறைஞ்சிருக்குமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு மாஸ் ரொம்ப வேரியா இருக்கு. அதனால 10 கிராம் எடுக்கலாம். இல்லைன்னா அந்த சாம்பிள்ல கோபால்ட் 57 இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸ் மட்டும் நம்ம தனியா எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுல கொஞ்சம் கோபால்ட் வந்து இந்த பீட்டா டிகே நடந்ததுனால கொஞ்சம் வேற எலிமெண்டா மாறிடும். ஆனா வந்து டோட்டல் மாஸ் வந்து நியர்லி 10 கிராம் தான் இருக்கு. சரிங்களா? ஓகே, அதனால இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Free uranium-238 nuclei kept in a trine emit alpha particles when the trine is stationary and a uranium nucleus decays. A passenger measures that the separation between the alpha particle and the recoiling nucleus becomes x in a time t after the decay. If a decay takes place when the trine is moving at a uniform speed v, the distance between the alpha particle and the recoiling nucleus at a time t after the decay as measured by the passenger will be a time. ஆக்சுவலாக வந்து இப்போ
ட்ரைன் ரெஸ்ட்ல இருக்கும்போது இந்த 2 பார்ட்டிகிளுக்கு செப்பரேட்டட் ஆல்பா பார்ட்டிகிளுக்கும் அந்த யுரேனியம் ரெஸ்ட் நியூக்ளியஸ் இருக்கு இல்லைங்களா, 234 இருக்குல்ல, பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதே இந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது பிரேக் ஆனாலும் அந்த பார்ட்டிகல் எல்லாம் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வெலாசிட்டி வந்து அதுக்கு இருந்திருக்கும், அப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா, அந்த ட்ரெயின் வெலாசிட்டி ஈக்குவலாக இருந்திருக்கும். அதனால வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, அதனால இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஆல்பா பார்ட்டிகலும் இந்த யுரேனியம் 234 பிரேக் ஆனதுக்கப்புறம் இனிஷியலா என்ன வெலாசிட்டிஸ் இருந்துச்சுன்னா டியூ டு இனர்ஷியா ஆஃப் மோஷன் அந்த சேம் வெலாசிட்டி இருக்கும். அதனால ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் பார்ட்டிகல் டு நாட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம ஆன்சர்ல எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டியூரிங் ஏ நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன், ஆக்சுவலா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் யுரேனியம் 235 எடுத்துக்கங்க. இதை வந்து ஒரு தெர்மல் நியூட்ரான், அதாவது ஸ்லோ நியூட்ரானோட பம்பார்ட் பண்றோம். அப்படி பம்பார்ட் பண்ணா இது என்ன ஆகும், காம்போசிட் நியூக்ளியஸா மாறிடுது. அடுத்து இது புரோக்கன் இன்ட்டு பேரியம் அண்ட் கிரிப்டான் அந்த மாதிரி +3 நியூட்ரான்ஸ், அடுத்து +3 நியூட்ரான்ஸ் அண்ட் எனர்ஜி சம் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், அப்ராக்சிமேட்லி 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்படி தானே பார்த்துருக்கோம். அப்படி என்னும்போது டியூரிங் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க, a heavy nucleus bombarded by the thermal neutron breaks up அப்படின்றது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.